ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் போன வீடியோட தொடர்ச்சியாக பித்தப்பை கற்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பித்தப்பை கற்களில் காணப்படும் வேதிப்பொருட்களை வச்சு அதனை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பித்த நீரில் கொலஸ்ட்ரால் அளவு மிகுவதனால உண்டாகக்கூடிய கொழுப்பு கற்கள் கொலஸ்ட்ரால் கற்கள்னு இதை சொல்கிறாங்க. இப்படி கொழுப்புனால் உருவாகக்கூடிய கொலஸ்ட்ரால் கற்கள் பெரும்பாலும் ஒரே ஒரு கல்லாக தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு கல்லும் வெண்மை நிறைந்த மஞ்சள் நிறமாக காணப்படுது. செகண்ட் ஒன், கருத்த நிறமுடையதாக இருக்கும். இது கால்சியம் கார்பைட்டால் உருவாகுது. தேர்டு ஒன்று கலப்பட கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலப்பட கற்கள் கொலஸ்ட்ரால், கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஃபிர்னட் போன்றவற்றால் உருவாகிருக்கும். தேர்டு ஒன்றா சொல்லக்கூடிய இந்த கலப்பட கற்கள் எண்ணிக்கையிலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் இந்த பித்த குழாயை ரொம்ப விரைவில் அடைத்து பிரச்சனைகளை உருவாக்கும். சுமார் 80% பேருக்கு இந்த கலப்பட கற்கள் தான் அதிகமாக இருக்குது. இங்கே கற்களோட வகைகளை பற்றி எதுக்காக தெரிஞ்சுக்கிறது அவசியம்னாக்கா, ஒரு நபருக்கு எந்த வகையான கற்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாக்கா அந்த கல்லுக்குரிய வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை தவிர்ப்பதன் மூலம் பித்தப்பை கற்களை திரும்ப வரவிடாமல் தடுத்துக்கலாம். அப்படி தடுக்க முடியலனா கூட ஏற்கனவே உள்ள கற்களை அதிகம் வளர விடாமலும் தடுத்துக்கலாம். பித்தப்பையில் கற்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 3 விதமான அறிகுறிகள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் நமக்கு செரிமானம் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். வயிற்றோட மேல் பகுதியில் தொப்புளுக்கு மேலே லைட்டாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொப்புளுக்கு மேலே வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி ரொம்ப நேரம் நீடித்து குமட்டல், வாந்தி, ஏப்பம் இப்படிப்பட்ட அறிகுறிகள்லாம் இருப்பது 2ஆம் வகை. 3வது வகை, வலதுபுற விலா எலும்புகளை சுற்றி வந்து முதுகுப்புறம் வரைக்கும் சென்று தோள்பட்டை வரைக்கும் வலி பரவுறது. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தது மாதிரி வலிக்கும். முக்கியமாக கொழுப்புகள் அதிகம் உள்ள எண்ணெய் பண்டங்களை சாப்பிடும்போது இந்த வலி ஏற்படும். பித்தப்பை கற்கள் பித்தப்பையில் அலர்ஜியை ஏற்படுத்தினுச்சுனாக்கா பாதிக்கப்பட்ட நபருக்கு முதுகுப்புறம் வரும் பித்த நீர் கற்கள் பித்த நீரை வரவிடாமல் அடைச்சிக்கும். அப்படி ஏற்படும் போது மஞ்சள் காமாலை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி வரக்கூடிய காமாலைக்கு அடைப்பு காமாலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சில பேருக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக எதுவுமே தெரியாது. ஆனால் வேறு விதமான பாதிப்புகளுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பித்தப்பை கற்கள் இருக்கிறது தெரிய வரும். இதற்கான பரிசோதனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வைத்த அல்ட்ராசவுண்ட் அப்படி இல்லைனாக்கா சிடி ஸ்கேன் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த பரிசோதனையினால் பித்தப்பை கற்கள் எண்ணிக்கையோட அளவு, பித்தப்பை வீக்கம் இருக்குதா, அப்புறம் பித்தப்பை கற்கள் அடைப்பு இருக்கா அப்படி போன்ற விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக வயிற்றை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 10% மட்டும்தான் அந்த பித்தப்பை கற்கள் தெரியும். பித்த நீரை கரைக்கக்கூடிய சாய கரைசலை மாத்திரை வடிவில் கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நல்லா தெளிவாக தெரியும். இது தவிர எம்ஆர்ஐ ஸ்கேன், கொலஞ்சியோகிராஃபி பரிசோதனை தவிர இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை இதெல்லாம் மேற்கொள்றதால கல்லீரலோட பணிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சிகிச்சைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன அளவில் உள்ள பித்தப்பை கற்களை ஊசி அப்புறம் மாத்திரை கொடுத்தே கரைச்சிடலாம். கொஞ்சம் பெரிய கற்களாக இருக்கும்போது அந்த கற்களை உடைத்தும் வெளியேற்றலாம். பித்தப்பை நீக்கம் அப்படிங்கிறது பித்தப்பை கற்களை தடுக்க சரியான வழியாக இப்போ சொல்கிறாங்க. எலக்ட்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமாக நம்ம அந்த பித்தப்பையை அகற்றும் போது மறுநாளே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். 1 வார ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நாம் பழைய மாதிரி இயல்பான வேலைகளை செய்ய முடியும். என்டோஸ்கோபி மூலமாக சிகிச்சை செய்கிற நவீன முறையை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது ஸ்பை கிளாஸ் கொலஞ்சியோஸ்கோபி அப்படின்னு பேர். இந்த முறை மூலமாக நம்ம பித்தப்பையை அகற்றாமல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை மட்டும் ஈஸியாக அகற்றலாம். அடைப்பு காமாலை இருக்கிறவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாய் வழியாக அந்த குழாயை உள்ளார அனுப்பி அந்த உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல் இதெல்லாம் கடந்து போய் அந்த பித்தப்பையில் உள்ள கற்களை நொறுக்கி அதை உறிஞ்சி எடுக்கிறது மூலமாக உடனே இந்த காமாலை குணமாகுது. பித்தப்பை அழுகிய நிலையில் நோயாளிகள் வரும்போது அது சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் கல்லீரல்களில் அந்த பித்தப்பை ஒட்டிக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் ஓப்பன் சர்ஜரி மட்டும்தான் நல்ல தீர்வு. பித்தப்பை நீக்கிறதால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அது கிடையாது. ஏன்னா பித்த நீர் சுரக்கிற இடம் கல்லீரலாக இருக்கிறதால இது பித்த நீர் வந்து தங்கிட்டு திரும்ப சிறுகுடலுக்கு போகுது. அப்படி இல்லாமல் இந்த பித்தப்பையை நம்ம எடுக்கும்போது அந்த கல்லீரல்லேருந்து டைரெக்டாக அந்த பித்த நீர் அந்த முன் சிறுகுடலுக்கு போயிடும். இதனால் செரிமானத்திலேயோ மற்ற உறுப்புகள்லேயோ எதுவும் பிரச்சனை வராதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பித்தப்பை எடுக்கிறதால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது.